வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடக ஆசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியராக சங்கரதாஸ் சுவாமிகள் பாராட்டப்படுவதைப் போல, தமிழ் நாடக தந்தை என பம்மல் சம்பந்த முதலியார் பாராட்டப்படுகிறாரு. அமைச்சூர் நாடக சபையை தோற்றுவித்தவர் யாருன்னா இந்த பம்மல் சம்பந்த முதலியார் தான். முதலில் புஷ்பவல்லி என்ற சமூக நாடகத்தை 1883 இவர் எழுதி நடிச்சிருக்காரு. 90 நாடகங்களை தாமே கற்பனை செய்து இயற்றினவர் யாருன்னா இவர் தான். ரத்னாவளி, 2 நண்பர்கள், கள்வர் தலைவன், வேதாள உலகம் இவரது படைப்பு ஆற்றலை காட்டும் சிறந்த நாடகங்கள் இதெல்லாம். சபாபதி, உத்தம பத்தினி, சந்திரஹரி, சிறுதொண்டர் இதெல்லாம் இவர் எழுதிய முக்கியமான நாடக நூல்கள். ஆங்கில நாடகங்களாகிய மாக்பெத், ஹாம்லெட், வெனிஸ் வர்த்தகன், சிம்பலின் இதெல்லாமே இவர் தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்காரு. இவர் எழுதியுள்ள நாடகத்தமிழ், நாடக மேடை நினைவுகள், நாடக கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி போன்றது முக்கியமான நூல்கள். இவருடைய முதல் நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி நாடகம்தான். எதிர்கதை நாடகம் என்ற புதிய நாடக வகையை தோற்றுவித்தவர் இவர் தான். எதிர்கதை நாடகம் அப்படின்னா பழைய கதைக்கு எதிராக கதை எழுதுவது தான் எதிர்கதை நாடகம். ஹரிச்சந்திரன் கதையை சந்திரகிரி என்று பொய் மட்டுமே பேசும் கதையாக மாற்றியவர் இவர் தான். 1891 சுகுண விலாச சபையை நிறுவினார். இதுவே தமிழ்நாட்டின் முதல் பயில்முறை நாடக குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரின் 94 நூல்களும் அச்சு நூலாக வெளிவந்திருக்கு. இந்திய நாடக மேடை என்ற இதழையும் இவர் வெளியிட்டிருக்காரு. நன்றி.